தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, பாடகி எஸ் ஜானகி காலமானார். புகழ்பெற்ற பின்னணி பாடகி எஸ் ஜானகி மைசூரில் உள்ள தனது இல்லத்தில் காலமானார். அவருக்கு வயது 88. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி போன்ற மொழிகளில் 40,000த்திற்கு அதிகமான பாடல்களை பாடியவர். சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதை 4 முறை பெற்றவர் ஜானகி. 1957ஆம் ஆண்டு விதியின் விளையாட்டு என்ற படத்தில் முதல் பாடலை பாடியிருக்கிறார். பி ஸ்ரீனிவாஸ், யேசுதாஸ், எஸ்.பி. பாலசுப்ரமணியன் போன்றோருடன் ஏராளமான திரைப்பட பாடல்களை இணைந்து பாடியிருக்கிறார். 2013ஆம் ஆண்டு இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்குவதாக மத்திய அரசு அறிவித்ததை ஏற்க மறுத்துவிட்டார். தனது 55 ஆண்டு கால அனுபவத்திற்கு விருது தாமதமாக வந்துள்ளது என்றும் கூறியிருக்கிறார். பாரத ரத்னா விருது வழங்கினால் வாங்குவதாகவும் அல்லாவிட்டால் வாங்க முடியாது என்றும் கூறிவிட்டார். தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, பாடகி எஸ் ஜானகி காலமானார். புகழ்பெற்ற பின்னணி பாடகி எஸ் ஜானகி மைசூரில் உள்ள தனது இல்லத்தில் காலமானார். அவருக்கு வயது 88. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி போன்ற மொழிகளில் 40,000த்திற்கு அதிகமான பாடல்களை பாடியவர். சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதை 4 முறை பெற்றவர் ஜானகி. 1957ஆம் ஆண்டு விதியின் விளையாட்டு என்ற படத்தில் முதல் பாடலை பாடியிருக்கிறார். பி ஸ்ரீனிவாஸ், யேசுதாஸ், எஸ்.பி. பாலசுப்ரமணியன் போன்றோருடன் ஏராளமான திரைப்பட பாடல்களை இணைந்து பாடியிருக்கிறார். 2013ஆம் ஆண்டு இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்குவதாக மத்திய அரசு அறிவித்ததை ஏற்க மறுத்துவிட்டார். தனது 55 ஆண்டு கால அனுபவத்திற்கு விருது தாமதமாக வந்துள்ளது என்றும் கூறியிருக்கிறார். பாரத ரத்னா விருது வழங்கினால் வாங்குவதாகவும் அல்லாவிட்டால் வாங்க முடியாது என்றும் கூறிவிட்டார். தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.